எத்தனை பேர் அனுதினமும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுறீங்க? விசுவாசிகளே, கர்த்தரை கெம்பீரமாய் பாட தான் நீங்கள் அழைக்கப்பட்டீங்க. நீங்கள் யார்? அப்படி மேய்ச்சலின் ஆடு. அவங்க பெரிய அழைப்பே கொடுக்குற பூமியின் குடிகளே என்று சொல்லி அந்த தாவீது ராஜா. கெம்பீரமாக பாடுங்க. இன்றைக்கி பாட்டே வர மாட்டேங்குது உங்கள் வாயிலிருந்து. அந்த அப்படியே அமைதியாக நிற்கிறீங்களே. உங்களோட மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி நீங்கள் எங்கேயோ பறி கொடுத்துட்டீங்க. நிறைய பேர் செல்ஃபோனில் பறி கொடுத்துட்டீங்க. ஸோ மகிழ்ச்சி எடுங்க. கர்த்தரை ஆராதனைக்கு வருவதற்கு ஒரு மகிழ்ச்சி, கர்த்தரை ஆராதிப்பதில் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த வாசல் என்ட்ரு ஆகும்போதே நீங்கள் என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோடு புகழ்ச்சியோடு உங்கள் வாயில் ஸ்தோத்திர பலிகளோடு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஏன்னு கேட்டால், இது வரைக்கும் அவருடைய கிருபை உங்கள் மேல் இருந்தது. அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருந்தார் எல்லா சுச்சுவேஷனிலும். நம்ம தான் அவரை விட்டு விலகினோம் ஒழிய அவர் நல்லவராகவே இருந்தார், இன்னும் இருப்பார்.